வணக்கம். காலையில அவசரமா கிளம்பும்போது, பரவால்ல பிரேக்ஃபாஸ்ட்ட ஸ்கிப் பண்ணா கொஞ்சம் கேலரி குறையும்னு நீங்க நெனச்சிருப்பீங்க இல்லையா? நம்மள பலரும் இத செஞ்சிருப்போம். ஆனா, அந்த ஒருவேள சாப்பாட்ட தவிர்க்கிறது மூலமா நம்ம உடம்புக்குள்ள நம்ம ஒரு பெரிய போரையே தொடங்கி வைக்கிறோம்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க, அந்த போர்க்களத்துக்குள்ள நிஜமா என்னதான் நடக்குதுன்னு விரிவா பார்க்கலாம். எடை குறைக்கணுங்கிற நம்ம நோக்கம் ரொம்ப நல்லதுதான். அதுக்காக நம்ம தேர்ந்தெடுக்கிற ஒரு சுலபமான வழிதான் இந்த காலை உணவை தவிர்ப்பது. கலோரிகளை குறைக்கிறதுக்கு இது ஒரு ஸ்மார்ட்டான ஐடியாவா நமக்கு தோணலாம். ஆனா உங்க உடல் இத ஒரு ஸ்மார்ட் மூவா பார்க்கல. ஒரு பெரிய அபாய அறிவிப்பா, ஒரு ரெட் அலர்ட்டா பாக்குது. நீங்க பட்டினி கிடக்க ஆரம்பிச்சதும் உங்க உடல் அமைதியா ஒத்துழைக்கும்னு நினைக்காதீங்க. அது தன்னை பாதுகாத்துக்க ஒரு முழு எதிர்த்தாக்குதல தொடங்குது. ஆமா, அது 3 சக்தி வாய்ந்த வழிகள்ல உங்களுக்கு எதிரா பதிலடி கொடுக்குது. அந்த 3 வியூகங்கள் என்னென்னன்னு இப்ப நம்ம ஒண்ணொண்ணா உடைச்சு பார்க்க போறோம். முதல் பதிலடி இதுதான். உங்க உடல் உடனடியாக ஒரு சிக்கன பயன்முறைக்கு மாறிடும். அதாவது எல்லா செலவுகளையும் நிறுத்திட்டு பாதுகாப்புக்காக சேமிக்க தொடங்கும். நம்ம போன்ல பேட்டரி கம்மியா இருந்தா லோ பவர் மோடு போடுவோம்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். விஞ்ஞானிகள் இந்த நிலைக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அடாப்டிவ் தெர்மோஜெனசிஸ். பேரை கேட்ட பயப்படாதீங்க, விஷயம் ரொம்ப சிம்பிள். சாப்பாடு வரலன்னு தெரிஞ்சதும் உங்க உடல் கொழுப்பை எரிக்கிற வேலையை நிறுத்திட்டு எமர்ஜென்சி மோடுக்கு மாறிடும். உங்க மெட்டபாலிசம், அதாவது உடலின் இன்ஜின் வேகம் ரொம்பவே குறைஞ்சு கிடைக்கிற ஒவ்வொரு துளி ஆற்றலையும் சேமிக்க ஆரம்பிக்கும். உங்க மூளை ஒரு கிராமத்து தலைவர் மாதிரி யோசிக்குது. திடீர்னு சாப்பாடு வராததும் அது உடம்புல இருக்கிற எல்லா செல்களுக்கும் ஒரு அவசர எச்சரிக்கை அனுப்புது. ஏய் எல்லாரும் கேளுங்க, வெளியில பஞ்சகாலம் வந்துருச்சு போல, ஒரு சொட்டு சக்தியை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க, கையில இருக்கிறத பத்திரமா பூட்டி வைங்க. இதனால நீங்க எடைய குறைக்கணும்னு பட்னி கிடந்தாலும் உங்க உடல் இருக்கிற எடையை இன்னும் இறுக்கமா புடிச்சுக்கும். ரெண்டாவது பதிலடி, இது இன்னும் கொஞ்சம் தந்திரமானது. இது உங்க மெட்டபாலிசத்தை மட்டும் பாதிக்காது, உங்க மனநிலையையும் கட்டுப்பாட்டையும் ஆட்டி படைக்கிற ஹார்மோன்களோட ஒரு விளையாட்டு. பாருங்க, நம்ம உடம்புல பசிய கண்ட்ரோல் பண்ண 2 மேனேஜர்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் பேரு கிரிலின், இவர்தான் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்ற கோ ஹார்மோன். இன்னொருத்தர் பேரு லெப்டின், இவர்தான் போதும் நிறுத்துன்னு சொல்ற ஸ்டாப் ஹார்மோன். நீங்க நீண்ட நேரம் சாப்பிடாம இருக்கும்போது இந்த கிரிலின் ஹார்மோன் ராக்கெட் வேகத்துல எகுரும், ஆனா லெப்டினோட சத்தம் சுத்தமா கேட்காம போயிடும். இந்த பேலன்ஸ் மிஸ் ஆகுறது ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும். இத ஒரு தீபாவளி உதாரணத்தோட சுலபமா புரிஞ்சுக்கலாம். நீங்க கரெக்டான நேரத்துக்கு சாப்பிடுறது அப்பப்போ ஒரு சின்ன பட்டாசை மட்டும் கொளுத்துற மாதிரி. சத்தம் கேட்கும், ஆனா உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஆனா நாள் முழுக்க பசிய அடக்கி வச்சுட்டு ஒரே நேரத்துல சாப்பிடுறது இருக்கே, அது ஒரு பெரிய சரம்பெடிய மொத்தமா கொடுத்துறதுக்கு சமம். உங்க பசி உணர்வை கட்டுப்படுத்தவே முடியாத அளவுக்கு வெடிச்சு சிதறி கண்ணுல பட்டது எல்லாம் சாப்பிட வைக்கும். இதுக்கு பேர் தான் பிஞ்ச் ஈட்டிங் சுழற்சி. இப்போ உடலின் 3வது மற்றும் மிக மோசமான பதிலளிக்கு வருவோம். இங்கதான் உங்க உடல் ஒரு அநியாயமான வியாபாரத்தை செய்யுது. அது என்னன்னா, விலைமதிப்பட்ட தசையை எரிச்சு தேவையற்ற கொழுப்பை சேமிக்கிறது. பாருங்க, நம்ம மூளைக்கு குளுக்கோஸ் வடிவுல ஆற்றல் தொடர்ச்சியா தேவை. நீங்க சாப்பிடாதப்போ அதுக்கு ஆற்றல் எங்கிருந்து கிடைக்கும்? உங்க உடல் ஒரு பயங்கரமான முடிவு எடுக்குது. ஆற்றலுக்காக கொழுப்பை விட்டுட்டு உங்க உடம்போட கட்டமைப்பா இருக்கிற தசை திசுக்களை உடைச்சி சக்தியை எடுக்குது. இது எப்படின்னா, ஒரு சின்ன ஜன்னலை சரி பண்றதுக்காக உங்க வீட்டையே தாங்கி நிக்கிற மெயின் தூணை வெட்டி எடுக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. வீடு பலவீனமாயிடும் இல்லையா? நீங்க உணவை தவிர்க்கும் போது உங்க உடலுக்கு நீங்க சேருதும் அதையே தான். இதோட விளைவு தான் ரொம்ப கொடுமையானது. ஒரு பக்கம் உங்க மெட்டபாலிசத்தை வேகமா இயக்குற தசை அழிஞ்சு போகுது. இன்னொரு பக்கம் அந்த சரம் வெடி மாதிரி அதிகமா சாப்பிடும்போது வர்ற அத்தனை கேலோரிகளும் கொழுப்பா சேமிக்கப்படுது. இதனால பார்க்க ஒல்லியா இருந்தாலும் உடம்புல கொழுப்பு அதிகமா இருக்கிற ஸ்கின்னி ஃபேட் நிலைக்கு நீங்க தள்ளப்படுவீங்க. குறைஞ்ச மெட்டபாலிசம், அதிக கொழுப்பு, இது ஒரு நச்சு சுழற்சி. சரி, இவ்ளோ பயமுறுத்துற விஷயங்கள் இருக்கு, இதுல இருந்து வெளியே வர வழியே இல்லையா? நிச்சயம் இருக்கு. தீர்வு ரொம்ப எளிமையானது, அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது என்னன்னா, உங்க உடலோடு சண்டை போடுவதை நிறுத்திவிட்டு அதுக்கு சீரான ஆற்றலை வழங்குவது. நாம பல வருஷமா நமக்கு நாமே கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு தவறான கேள்வி இதுதான். நான் எவ்வளவு குறைவாக சாப்பிட முடியும்? இந்த கேள்விதான் நம்மளை இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் கொண்டு போய் விடுது. நாம நம்ம மனநிலைய மாத்த வேண்டிய நேரம் இது. எவ்ளோ குறைவாக சாப்பிடலாங்கிற கேள்வியை விட்டுட்டு என் உடலுக்கு எவ்ளோ சீராகவும் சரியாகவும் ஊட்டமளிக்க முடியும்னு கேட்க ஆரம்பிக்கணும். உங்க உடல் உங்க எதிரி இல்ல, அது உங்க டீம்மேட். அதுக்கு சரியா எரிபொருள் நிரப்பினா போதும், அது உங்களுக்காக வேலை செய்யும். இறுதியா இந்த ஒரு சிந்தனையுடன் உங்களை விட்டு செல்கிறேன். அடுத்த டயட் திட்டத்தை தேடுவதற்கு பதிலா உங்க உடலின் தேவைகளை மதிக்கிற, உங்க மெட்டபாலிசத்தை நாள் முழுவதும் சீரா இயங்க வைக்கிற, உங்களுக்கான ஒரு வளர்ச்சிதை மாற்றக்கால அட்டவணைய நீங்களே உருவாக்கினா எப்படி இருக்கும்? அத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.